கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி விறுவிறுப்பான தெலுங்குல ரிலீஸ் ஆன 5 கிரைம் த்ரில்லர் படங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன பிரசன்ன வதனம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்னால ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ப்ராப்ளம் அவருக்கு வந்துருது. அதாவது முகத்தை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு விதமான ப்ராப்ளம் அவருக்கு வந்துருது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கொடூரமா லாரியில தள்ளி கொள்ற காட்சியை அவர் பார்த்துறாரு. ஆரம்பத்துல நியூஸ்ல வந்து இந்த ஒரு கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னு சொல்ல நம்ம ஹீரோவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது ஆக்சிடென்ட் கிடையாது மர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்குறாரு. அங்கிருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இவர் கண்ணு முன்னாடியே இருக்க அங்கிருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளிவந்தாரு, அந்த கில்லர் யார் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வில்லன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோ கூட 2 பொண்ணுங்க சண்டை போடுற மாதிரியான காட்சிகள் இருக்கும். அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம். இந்த வீக் என்ன படம் பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. ஐஎம்டிபியில் 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2019 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன எவரு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல தன்னை ரேப் பண்ண வந்த ஒரு நபரை சுட்டு கொன்னுடுறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ்ல ஹீரோயினுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் இந்த ஒரு கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு நேர்மை இல்லாத போலீஸ் ஆபீசரை உள்ள அனுப்புறாங்க. அந்த போலீஸ் ஆபீசரா வரவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்ப இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணாரு, கொலை எப்படி நடந்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. இது மட்டும் இல்லாம நிறைய கேஸை பத்தின டீடைல்ஸ் இந்த கேஸ்க்குள்ள இந்த படத்துக்குள்ள வரும். ஸோ அதெல்லாம் சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ்க்குள்ள போகலாம். த இன்விசிபிள் கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் படத்தை ரீமேக் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். சொல்ல போனா அந்த ஸ்பானிஷ் படத்தை விட இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப தாறுமாறா இருந்துச்சு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. சப்டைட்டில்ஸ் வேணா தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஐஎம்டிபில 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2022 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ட்ரைனிங்காக நம்ம ஹீரோ ஒடிலா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வராரு. அவரு அந்த ஊருக்கு வந்த நேரம் அந்த ஊருக்குள்ள கல்யாணமான புது பொண்ணுங்க கல்யாணமான அடுத்த நாள் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்டை நம்ம ஹீரோ எடுத்து வைக்கிறாரு. அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இந்த ஒரு கொலையை பண்றது யாரு, அதுவும் தொடர்ச்சியா இந்த மாதிரி பெண்களை கொலை செய்யறது யார் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த கொலையெல்லாம் எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காட்சிகள் எல்லாம் கெஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சு. அடல்ட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்க வேண்டாம். இந்த வாரம் நீங்க என்ன படம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. ஐஎம்டிபியில் 10க்கு 5.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இது ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன சக்கர வியூகம் த ட்ராப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டில் தனியா இருக்கக்கூடிய பொண்ணு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறா. ஸோ அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாமே காணாம போயிடுது. இந்த ஒரு கேஸை சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா, கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ
இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்ல யார் மேலலாம் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் இருக்கோ, அந்த நபர் இந்த கொலைய பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் சீன் மாரி காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் தாறுமாறா இருக்கும். அதுலயும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹீரோயிசத்தெல்லாம் காட்டாம கேஷுவலா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்த பார்க்கும்போது இவர் தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மங்களவாரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் செவ்வாய்க்கிழமை அதுவுமா சிலர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு கேஸை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நந்திதா எப்படி சால்வ் பண்ணாங்க, அதாவது ஹீரோயின் நந்திதா எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டோரியை காட்டுவாங்க. அந்த 2 ஸ்டோரியும் ஒரு இடத்துல லிங்க் ஆகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினாக நடிச்சிருக்கவங்க இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க. சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவே இருக்கும். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் குழந்தைகளோடு சேர்ந்து பார்க்க வேண்டாம். இந்த படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஹாட் ஸ்டார் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.